இப்பொழுது இந்த திருமண தொழுகையை மிகவும் ஆசீர்வாதமான முறையில் நமக்கு நடத்தி தந்து மணமக்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கிய நாகர்கோவில் கஸ்பா திருச்சபையினுடைய போதகர் சேகரத்து போதகர் எங்கள் பாசத்துக்குரிய அண்ணன் கருத்து ஞானராஜ் அவர்களை நாங்கள் உள்ளபடியே நாங்கள் பாராட்டுகிறோம். அவர்களுடைய வருகையை நாங்கள் மிகவும் பெருமிதமாக நினைக்கின்றோம். இந்த திருமண தொழுகையை மிக சிறப்பாக வழிநடத்துகின்ற இந்த திருச்சபையினுடைய போதகர் நாங்கள் எல்லோரும் மிகவும் அதிகமாக அன்பு செய்யப்படுகின்ற எங்கள் பாசத்துக்குரிய அண்ணன் அருள் திரு ரோஸ் அவர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக சிறப்பாக திருமணத்தின் மூலமாக தம்பதிகளாக மிகவும் சந்தோஷமாக அமர்ந்திருக்கின்ற மணமகள் மணமகள் இரண்டிற்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். மணமகனுக்கும் இந்த திருச்சபையினுடைய செயலர் மிக முக்கியமான ஒரு பொறுப்பை கடவுள் உங்களிடத்திலே தந்திருக்கின்றார். இப்போது ஜெபமலர் அவர்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையாக இணைந்திருக்கிறார்கள். ஜெபமலர் அவர்களும் இந்த திருச்சபையை சார்ந்தவர்கள். நீங்கள் இரண்டு பேருமே இந்த திருச்சபையினுடைய ஆன்மீக சூழலிலே வளர்த்தெடுக்கப்பட்டவர்கள். கடவுளுடைய திட்டத்தினாலும் கடவுளுடைய விருப்பத்தினாலும் வழிநடத்துவதனாலும் கடவுள் மனைவியுமாக ஆண்டவர் உங்களை ஏற்படுத்தி இருக்கின்றார். நீங்கள் இரண்டு பேரும் கடவுள் மனைவியுமாக கடவுள் இணைப்பதற்கான நோக்கம் இது என்பதை கடவுளுடைய சமூகத்தை காத்திருந்து ஜெபித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நான் நினைக்கிறேன் ஒரே திருச்சபையை சார்ந்து நீங்கள் இரண்டு பேரும் இப்போது கடவுள் மனைவியுமாக இணைந்திருக்கிறீர்கள். சகோதரர் நிர்வா அவர்கள் திருச்சபையினுடைய செயலராக இருக்கிறீர்கள். ஒருவேளை உங்களை கொண்டு இந்த திருச்சபையினுடைய வாழ்வை கடவுள் முன்னெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் போலும். ஆகவே இதுவரை ஒருவேளை கணிதவராக உழைக்க உழைப்பை இந்த திருச்சபையினுடைய வாழ்வுக்காக ஜெபமலரும் இணைந்து தர வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கடவுள் மனைவியுமாக நீங்கள் இந்த திருச்சபையினுடைய வாழ்வை உறுதி செய்கிறவர்களாக நீங்கள் திகழ வேண்டும் என்பது எங்கள் எல்லாருடைய விருப்பம். கடவுள் உங்களை கடவுள் மனைவியுமாக ஏற்படுத்தி இருக்கிறார். இது ஒரு உன்னதமான படைப்பு. குடும்பங்கள் கடவுளாலே படைக்கப்படுகின்றன. ஆகவே நீங்கள் இரண்டு பேரும் ஒரு குடும்பமாக கடவுளாலே படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் நன்கு அறிந்தவர்கள். ஆனால் இந்த புனிதமான திருமணம் என்கின்ற இந்த உறவு மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலே